வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 2 கொரியன் படங்கள். ஒன்று தமிழ் டப்பிங்கில் இருக்குது, இன்னொன்று இல்லைப்பா. ரெண்டுமே சூப்பரான படங்கள், அதில் டவுட்டே கிடையாது. ஒவ்வொன்றா விலாவரியாக பேசுவோம். ஃபர்ஸ்ட் படம் வந்து நம்ம தலைவன் டான்லியோட தி ரவுண்ட் அப் பனிஷ்மெண்ட். இது இந்த ரவுண்ட் அப் ஃப்ரான்ச்சைஸில் வந்திருக்கிற 4வது படம். மற்ற 3 பார்ட்டையும் பார்த்துட்டு வந்து தான் இதை பார்க்கணுமானா பார்த்துட்டு வந்தால் உங்கள் நல்லது. இல்லை நான் இதை மட்டும் ஸ்ட்ரைட்டாக பார்க்குறனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு பார்ட்டில் ஒரு கேஸ் எடுத்து ஹேண்டில் பண்ணுவார். அதனால் அதுக்கு இதுக்கு சம்பந்தம்லாம் இல்லை. கண்டினியூவாக பார்த்தா ஓகே தான். இதில் கதை என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, ஆன்லைன் கேம்பிளிங் கும்பலை நம்ம டான்லி அவர்கள் எப்படி தடுத்து நிறுத்துறாரு, அந்த கேங்கை எப்படி பிடிக்கிறாருங்கிறது தான் கதை. ஆக்சுவலாக அவங்க வந்து கொடூரக்காரங்களாகவும் இருக்கானுங்க, அது இல்லாமல் பிளான் போட்டு எஸ்கேப் ஆகிட்டும் இருக்கிறானுங்க. அவனுங்களை பிடிக்கணும்னா அவங்க லெவலுக்கு நாமளும் பிளான் போட்டு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னென்ன வேலைகள்லாம் பார்த்தாரு, அந்த கொடூரக்கார கும்பலை எப்படி பிடிச்சி கூண்டோட அடைச்சாருங்கிறது தான் இந்த படம். அண்ட் இந்த சீரிஸை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும், தேவையான அளவுக்கு காமெடி, தேவையான அளவுக்கு ஆக்ஷன், கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷனையும் கலந்து கொண்டு போவாங்க. அதே ரூட்டில் தான் இந்த படமும் ட்ராவல் ஆகுது. அண்ட் நம்ம டான்லி கிட்ட எதிர்பார்க்குற அப்படி ஓங்கி ஒரு பஞ்சு விட்டாருன்னு பறந்து போய் வர அந்த மூமெண்ட்ல அந்த படத்தானே இருக்குதுப்பா. அப்புறம் காமெடி ட்ராக்கா ஒரு கேரக்டர் வந்து இதபார், நீ வந்து இப்போ சீக்ரெட் ஏஜென்ட், நீ வந்து போலீஸ் அப்படின்னு நம்ப வச்சு அவனை ஏமாற்றி வேலை வாங்குற விஷயங்கள், அவனை வச்சு கொஞ்சம் காமெடிலாம் கொண்டு போனதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த வில்லன் கேங் சொன்னேன், ஆன்லைன் கேம்பிளிங் கும்பல், அந்த கும்பல் என்னென்ன வேலைலாம் பார்க்குது, எப்படி பிளான் போட்டு ஒரு இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகுது, அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த சீக்ரெட்டான விஷயங்கள்ன்ற மாதிரி அந்த ஏரியாவை கொஞ்சம் காட்டினது நல்லா இருந்துச்சு. அண்ட் இதில் வில்லனோட பர்ஃபார்மன்ஸ்ன்றது நம்ம ஹீரோவுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு சண்டை போடுற மூமெண்ட் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் என்ன இருந்தாலும் டான்லியோட அந்த பஞ்ச் முன்னாடி நிற்க முடியுமா, அதே மாதிரி தான் இதுலையும் இருக்கும். அண்ட் கடைசியாக நம்ம டான்லி அவர்கள் போடுற ஒரு பிளான் மாதிரி ஒன்று யோசிச்சு ஒன்று பிளான் பண்ணுவார். அந்த பிளான் கூட நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் இதில் இருக்க சில பிரச்சனைகளாக பார்த்தாக்க லாஜிக் மில்லர்கள்லாம் கொஞ்சம் ஓவராகவே இருக்கும். அதுவும் போலீஸ் இருக்கிற இடத்துக்கே போயிட்டு ஒருத்தனை போட்டு தள்ளிட்டு வரதெல்லாம் டே இதெல்லாம் ரொம்ப பழைய கால டெக்னிக்டான்ற மாதிரி அந்த டெக்னிக்லாம் ரொம்ப சப்பையாக இருக்கும். அப்புறம் சில இடங்கள்லாம் வாங்க என்ன வேணாலும் பண்ணுவோன்ற மாதிரியே கொஞ்சம் எல்லா மீறியும் போவாங்க. அப்புறம் இந்த கேம்பிளிங் கும்பலை பிடிக்கிறது சுற்றி வளைச்சு வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் அந்த 2 பேருக்கு இருக்கிற அந்த பரபரப்பான மூமெண்ட்ஸை இன்னும் ஏகப்பட்டது கிரியேட் பண்ணிருக்கலாம். அவ்வளோ கிரியேட் பண்ணாமல் போதுங்க அப்படிங்கிற மாதிரி சில இடங்கள் மட்டும்தான் கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஸோ டான்லியோட ஆக்ஷன் அண்ட் அவருடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸ், அவர் விசாரிக்கிற இந்த மாதிரியான கேஸ் உள்ள படங்கள்ன்ற மாதிரி அவர் ஃபேன்ஸுக்கு இந்த படம் கட்டாயம் செட் ஆகும். மற்றவங்களுக்கு ஒரு டீசெண்டான படம், தமிழ் டப்பிங்லேயே வேறு இருக்குதா, ஓகே ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலான்ற மாதிரியே ஒரு டீசெண்டான வாட்ச் இந்த படம். ஆக்ஷன் த்ரில்லர் ரசிகர்களுக்கு இந்த படம் தாராளமாக செட் ஆகும். அடுத்த 2வது படத்துக்கு வரேன், ஹைஜாக் 1971. இது உண்மை சம்பவம் சொன்னதுக்கு அப்புறம் தான் தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா இதில் ஏகப்பட்ட கமர்ஷியல் மூமெண்ட்ஸ் மாதிரியே அவ்வளோ விஷயங்களை வச்சிருப்பாங்க. இதெல்லாம் உண்மையாக நடந்துச்சாரான்ற மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் ஷாக்கிங் ஆகுச்சு. அப்புறம் இது உண்மை சம்பவம்ன்றானே, அப்புறம் ரொம்ப பொறுமையாக போகுமானா, பரபரப்பான மூமெண்ட்ஸ்லாம் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அந்த டென்ஷனோடவே படம் முழுக்க பார்த்துப்பாங்க. இதில் பேரை பார்த்ததும் ஓ ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணுறானா, எத்தனை படங்களில் பார்த்துருக்கேன், அதே தான் சொல்கிறேன். எத்தனை படங்களில் அதிகபட்சமாக என்ன பார்த்துருப்பீங்க, ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணி வச்சுட்டாங்கப்பா, அவன் வந்து ஒரு டிமாண்ட் வைப்பான், கவர்மெண்ட் அதை ஏற்றுக்குச்சா, உள்ளவங்களை காப்பாற்றுச்சா, அவ்வளோதானே படம் அப்படின்னா, இதில் அதை தாண்டி இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் என்னன்னாக்க, சவுத் கொரியாவில் ஒரு பிளேன் கிளம்பி போயிட்டு இருக்குது. உள்ளே வந்து ஹைஜாக் பண்ணவன் தம்பி வண்டி திருப்பு ஸ்ட்ரைட்டாக நார்த் கொரியாக்குள்ளே போ அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு ரூலை போடுறான். இவன் நினச்சா மாதிரி டக்குன்னு உள்ளலாம் போயிட முடியாது. அங்கே பார்டரில் ஃபைட்டர் ஜெட் வச்சுக்கிட்டு டேய் ஒழுங்காக வண்டியை திருப்பு, இல்லைனா நாங்கள் சுட்டு தள்ளுவோம்னு அவங்க மிரட்டுறாங்க. உள்ளே இருக்கிறவன் டேய் நான் பாம்பு போட்டு இந்த இடத்தையே வெடிக்க வச்சிருவேன்னு அவன் சொல்கிறான். வெளியே இருக்கவன் நானும் சுட்டு தள்ளி இந்த ஃப்ளைட்டை வெடிக்க வச்சிருவேன்னு அவனும் ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணுறான். இந்த சுச்சுவேஷனில் பைலட் என்ன பண்ணுவார், அது இல்லாமல் மக்களை எப்படி காப்பாற்றினாருன்னு இன்னும் ஏகப்பட்ட டென்ஷனான மூமெண்ட், இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் கடந்து அந்த மனுஷன் எப்படி அந்த மக்களை காப்பாற்றினாருங்கிறது தான் படம். எனக்கு இத்தனை மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் டேய் உண்மையாகவே இதெல்லாம் நடந்துச்சாடா, ஏன்னா கமர்ஷியல் படத்துக்குனே செதுக்கின மாதிரி இத்தனை விஷயங்களை வச்சுவிட்டு எல்லாமே உண்மையில நடந்துச்சிங்க அப்படின்னு கடைசியில் போடும்போது தான் இன்னும் ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா இதில் இருக்கிற பிரச்சனையே அந்த ஹீரோ கேரக்டருக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியாது. இப்போ ஹைஜாக் பண்ணியிருக்கான், அவன் பேச்சை கேட்டாலும் நமக்கு பிரச்சனை, அங்கே வெளியே இருக்கவங்க பேச்சை கேட்கலனாலும் நமக்கு பிரச்சனை, என்னதான்டா பண்ணுறதுன்ற மாதிரி அந்த குழப்பத்தோடவே மனுஷன் கேரக்டர் டிசைன் பண்ண விதம். அண்ட் முக்கியமாக ஹீரோ கேரக்டருக்கு படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு தப்பான முடிவு எடுத்து ஒரு கில்ட்டிலே இருப்பார். ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படிங்கிற அந்த ஒரு கில்ட்டோடயே இருக்கிற அந்த ஒரு கேரக்டர், இப்போ இந்த மக்களை எப்படியாச்சும் காப்பாற்றணுமே அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டராக இருக்க டிசைன் பண்ண விதம். கூடவே இந்த ஹைஜாக் பண்ண கேரக்டருக்கு பொதுவாக என்ன கேரக்டராக இருக்கும், நான் எல்லாரையும் காலி பண்ணுங்க, மக்களை கொல்றது தான் என்னுடைய ஒரே வெறி அப்படின்னு இருக்கும்ல, அப்படி கிடையாது. இந்த கேரக்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிஞ்சுக்கிங்கன்னா நீயும் பாவம்டா அப்படிங்கிற மாதிரி அவனோட சைடு தெரிஞ்சதுக்கப்புறம் ஓகே நீ செய்கிறது சரிதான்ற மாதிரியே அவன் பக்கமும் சரின்னு சொல்லக்கூடிய வகையில் அந்த ஆளோடைய ஃப்ளாஷ்பேக்கும் நல்லாயிருக்கும். 10வதுக்கு இந்த பார்டர்லேருந்து ஃபைட்டர் ஜெட்டில் சுட்டு தள்ளுவாங்களே அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நல்லாயிருக்கும். இப்படி ஏகப்பட்ட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கதையை சொன்னது அது இன்னுமே நல்லா இருந்துச்சு. சரி, அப்போ இந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸ் அவங்களோட வாழ்க்கையில் என்னடா ஆச்சுன்னா அதை வந்து கொஞ்சம் லைட்டாக தான் காமிச்சிருப்பாங்க. பட் அதுலேயுமே அவங்க பிளான் போட்டு இவனை எப்படியாச்சும் பிடிக்கணும்டா அழிக்கணும்டான்ற மாதிரி அவங்க போடுற சில பிளான்ஸ் எல்லாம் கூட க்யூட்டாகவே இருக்கும். அதை தாண்டி நம்ம ஹீரோ கேரக்டர், பைலட் கேரக்டர் ப்ளஸ் இந்த ஹைஜாக் பண்ணவன் கேரக்டர், இன்னும் வெளியே இருக்கிற கேரக்டர்ன்ற மாதிரி இன்னுமே டென்ஷனை பில்ட் பண்ணக்கூடிய ஏகப்பட்ட
ஏகப்பட்ட சமாச்சாரங்கள்லாம் படத்தில் இருக்கு. கடைசியில் அந்த பைலட்டை ஹீரோவாக பார்க்குற அந்த மூமெண்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். இவ்வளோ ஆக்ஷன் சம்பவங்கள், டெரிஃபிக்கான டென்ஷன் ஆகிற மூமெண்ட், இதெல்லாம் தாண்டி எமோஷனல் ஏரியாவும் கொஞ்சம் நல்லாவே இந்த படத்தில் ஒர்க் ஆச்சு. ஏன்னா ஹீரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படிங்கிற அவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி, இந்த பக்கம் வில்லனுக்கான அந்த எமோஷனல் ஏரியாவும் சரி, எல்லாரோட எமோஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூமே ஒர்க் ஆச்சு. அண்ட் பேசஞ்சர்ஸாக வரவங்க ஐயோ எங்களை சுற்றாதீங்க இப்படின்னு கத்துற கேரக்டராக மட்டும் இல்லாமல் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில போடுற பிளான்ஸுமே நல்லா இருந்துச்சு. அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த ஒரு பாண்டிங், டே வாங்க வாங்க எல்லாரும் சேர்ந்து இப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி குட்டி குட்டியாக பண்ணுற விஷயங்களும் க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு இந்த ஹைஜாக் படங்கள்ல ஓகே அப்படிங்கிற மாதிரி நார்மல் மைண்ட் செட்டில் தான் பார்ப்பேனா, இவ்வளோ விஷயங்கள் அவங்க வச்சதுனால ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டா மாதிரி இந்த படம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவே எனக்கு ஒர்க் ஆச்சு. அண்ட் அந்த மெயின் ஹைஜாக் அது ஆரம்பிக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவன் கையில் ஒரு விஷயத்தை எடுத்ததுக்கு அப்புறமா, இந்த வில்லன் கேரக்டர் உள்ள வந்ததுக்கு அப்புறமா அவ்வளோதான், படம் வந்து பட்டாசா படம் முழுக்க அந்த டென்ஷனை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே கொண்டு போவாங்க. ஒரு நல்ல த்ரில்லர் மோட்ல படம் முழுக்க அந்த டென்ஷனோடவே மெயின்டைன் பண்ணுவாங்க. எனக்கு இந்த படம் நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தா இந்த டான்லி படம் அது வந்து டீசென்டான வாட்ச். நம்ம டான்லி ஃபேன்ஸுக்கு சம்மப்பா தலைவன் வந்துட்டான் பண்ணுற மாதிரி என்ஜாய் பண்ணக்கூடிய படம். இந்த படம் எல்லாருக்குமே சூப்பர் பண்ணுற மாதிரி இந்த ரெண்டு படங்களுமே ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய படங்கள். அதுதான் இந்த ரெண்டு படங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. இந்த ரெண்டு படங்களை பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் திரும்ப வரேன். டாடா பை.